குதிரை எது கழுது எதுன்னு தெரியாம வேலைகள் நடந்துட்டு இருக்கேன். லுக்ஸ் ஏமா மூக்குக்கே 30 கலர் அடிக்கிறியே, இதெல்லாம் உங்க ஆத்தாளுக்கு தெரியுமா? தெரியாது. பத்த வைக்கட்டுமா? வச்சுக்க. அவளே எங்க அப்பன் பின்னாடி ஓடி வந்தவ தானே. 2 ஃபேமிலி பேக்ரவுண்ட் டீடைலா தெரிஞ்சுட்டு தான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்க. அது சரி, எதுக்கு அவனையும் முறைச்சு பாட்டுருக்க? குதிரை ஏறலானுதான். குதிரை ஏறதா? அப்படின்னா அது கூட தெரியாத உனக்கு? அது வந்து மாமாதா தேங்க்யூடா. நீ போய் லவ் பண்ணு. மகனே, தங்கச்சி பொண்ணு தளதளன்னு இருக்கு. என்ன சைட் அடிக்க வேண்டிய ஆம்பளை பசங்க சைலண்டா உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கு. சைலண்டா இருக்க வேண்டிய பொம்பளை பசங்க உளுந்து சைட் அடிக்குது. உலகம் ரொம்ப ஸ்பீடுப்பா. ஏன் மகனே, இந்த குதிரையை விட்டா ரேஸ்லயே ஓடும் போல் இருக்க. சூப்பரா பண்ணிருக்க. என்ன கொண்டு போற காசெல்லாம் காலி ஆயிடுச்சா? அப்புறம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்க. அந்த காலத்துல எங்க அப்பன் பேச்சையும் என் பேச்சையும் கேட்காம ஓடி போயிட்டா என் தங்கச்சி. இப்ப என்னடான்னா அவ ஒண்ணு உனக்கு பிராக்கெட் போட்டிருக்கா. பிடிச்சு போட்டேன்னு வையே, பழிக்கு பழி, வஞ்சத்துக்கு வஞ்சம், சொத்துக்கு சொத்து, சுகத்துக்கு சுகம். பிடிச்சு போட்டலாமா? உனக்கு கொஞ்சமாச்சு விவசாயம் இருக்கா? அட எனக்கு இல்ல, நீ கேட்டுக்கப்பா. யோ, காலங்காத்தா தண்ணியை போட்டு வளராத. எங்க தண்ணி எல்லாம் இறங்கி போச்சு. ஒரு 10 ரூபா விடும். ஏயா, வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, அதை எப்படி கட்டி கொடுக்கணும் என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அதை விட்டுட்டு ஏன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஆனா அவளுக்கு பிராக்கெட் போட தெரியல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நல்லா பிறந்த பொண்ணு, யாரு பண்ண பாவமோ அம்மா போட்டு ஊமை ஆயிட்டா. அவளை யாரா கட்டிக்குவா? ஆனா அவளுக்கு எல்லாம் கல்யாணமே நடக்காதரா? புகுந்த வீடுன்னு ஒண்ணு கிடையாது. பிறந்த வீட்லயே பேன்னு சுத்திட்டு இருந்து மண்டை போட வேண்டியதான். யோ, பெத்த அப்ப நான் அந்த புள்ளைக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பாக்க அண்ணங்காரன் நான் இருக்கேன். அப்பனுக்கு சோறு போட்டு வந்தேன். இன்று முதல் உனக்கு பேசும் வல்லமையை தந்தோம். எமது பீஜாட்சர மந்திரத்தினால் நீ பேசும் தன்மை பெற்று உலகெங்கும் கல்விதான் உயர்ந்ததென்று உன்னால் விளங்க வேண்டும். எமது பூர்ண நல்லாசிகள்.